வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மண்டே நடக்க போகுது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக படிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 days தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி 2 சப்ஜெக்ட்டையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக படிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயருக்கான பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரை நம்ம பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின் பேப்பருக்கான கரஸ்பாண்டிங் ஆன்சர் கீ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு நீங்கள் ஆன்சர் கீயும் படிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், கொஷின்ஸ், நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 2024 கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாட்டனி அண்ட் ஜுவாலஜி, இந்த பயாலஜி கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 35 மார்க்ஸுக்கு நீங்கள் பாட்டனி எழுத போகிறீங்க, 35 மார்க்ஸுக்கு ஜுவாலஜி எழுத போகிறீங்க. நீங்கள் ஜுவாலஜியை கம்பேர் பண்ணும்போது பாட்டனியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் இன்சைடு கொஷின்ஸ் கொஞ்சம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பாட்டனி பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் கொண்டு புக்கு இன்சைடு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. அதனால் பாட்னியை கொஞ்சம் புக் பேக்கை ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா புக் பேக்கை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அப்புறம் பாட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புக்கு இன்சைடுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து புக்கு இன்சைடு கொஷின்ஸ்லாம் படிங்க. மேக்ஸிமம் இதில் இருக்க கொஷின்ஸ் படித்தாலே போதுமானதாக இருக்கும். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொண்டு எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் 9th கொஷின் பொறுத்த வரைக்கும் டென்ட்ரோக்ரோனாலஜி அண்டு டென்ட்ரோக்ளைமட்டாலஜினா என்னென்னு கேட்டிருக்காங்க. 10th கொஷின் பார்த்தீங்கன்னா 2 மார்க், ரைட் எனி 2 நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ் கேட்டிருக்காங்க. 11th கொஷின் டிஃபைன் சினாப்சிஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. 12th ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட் இஸ் 0 இன் சக்லண்ட் பிளான்ட், ஒய்னு கேட்டிருக்காங்க. 13th கொஷின் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், எ ஸ்டெர்லைட் ஸ்டாமன்ஸ் ஆர் யுனைடெட் இன் 1 bundle. 14th பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் விச் கண்ட்ரோல் வாட்டர் பொட்டன்ஷியல், இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஷார்ட் நோட் ஆன் அபவுட் ஹைட்ரோபோனிக்ஸ் ஆர் சொல்லலஸ் கல்ச்சர். 16th கொஷின் கன்ஃபார்ம் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமேட்டிக் கொஷின் கன்ஃபார்ம் வரும். நீங்கள் டீட்டெயிலாக இருந்தால் அது டயக்ராம் அந்த கொஷனுக்கு இருந்தால் வரைஞ்சாகணும். அப்படி இல்லைனா 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 3 மார்க் 2 மார்க்கில் வெறும் டயக்ராமாகவே வரைய சொல்லுவாங்க. அதனால் டயக்ராம்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் கேட்டிருக்காங்க. 17th டிஃப்ரென்ஷியேட்டிக் ஆப்ளண்டிக் அண்ட் டிப்ளோண்டிக் லைஃப் சைக்கிள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அல்லியம் சிப்பா, கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்வ் சைக்கிள் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ஃப்ளோ சார்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க புக்கில், அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டுத்தில் எது எழுதினாலும் போதும், மேக்ஸிமம் ஃப்ளோ சார்ட்டை படிச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அண்டு மார்க் போடவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கண்டென்ட் சூப்பராகவும் இருக்கும். கிவ் ஏ ஜென்ரல் அக்கௌண்ட் ஆன் லிச்சன்ஸ், அதை பற்றி படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்ட் 2 ஜுவாலஜி வந்தோன்னா ஜுவாலஜியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா how is tetanus caused, write the types of respiration seen in frog, differentiate between probiotics and pathogenic bacteria, important question. Air moving from the nose through the trachea process to a number of structures, list the order of the structure, write the dental formula of human, very important question. Water flame cell, important question. 3 mark பொறுத்த வரைக்கும் differentiate white adipose tissue from brown adipose tissue, important. How will you identify healthy cattle, name any 2 cattle disease, what are the heart sound, when and how are these sound produced, important question pa. Name the layer of adrenal cortex and mention their secretions, differentiate osmoconformers from osmoregulators, அது கேட்டிருக்காங்க. டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் correlate animals from non correlate animals differentiate பண்ண சொல்கிறாங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின். சென்சரி ரெசப்டர்ஸ் present in the skin, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், enumerate the systematic representation of muscle contraction, sliding filament theory, இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. நெக்ஸ்ட்டு மார்ச் 2023 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பிளெக்டோஸ்டில், கிவ் அன் எக்ஸாம்பிள், இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட் அண்ட் மல்டிபிள் ஃப்ரூட், பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், TEM. 12th question, write any 2 enzymes and their sources and uses, what are the difference between porous wood and non-porous wood. The nitrogen is present in the atmosphere in a huge amount but higher plants fail to utilize it, why அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆட் ஏ நோட் ஆன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், இது ஒரு டைம் 5 மார்க்லையும் கேட்கக்கூடிய கொஷின். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் நெப்பந்தஸ், ட்ரா ஏ நீட் லேபிள்டு டயக்ராம் ஆன் ஸ்டொமட்டா, give a brief account of programmed cell, that PCD,
டிஸ்கிரைப் லாம்ப்ரூஷ் குரோமோசோம்ஸ் வித் ஏ நீட் டயக்ராம். டயக்ராமில் எது எது கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வரைங்க. ஏன்னா டயக்ராமுக்கு மேக்ஸிமம் 1 மார்க். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியலனாலும் டயக்ராமுக்கே 1 மார்க் அல்லது 2 மார்க் கூட தருவாங்க. டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சிலிட்டோரா டெர்னேஷியா. ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. இந்த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் சிலிட்டோரியா டெர்னேஷியா அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனாட்டமி ஆஃப் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியானோபோட்டோமீட்டர் வித் ஏ நீட் டயக்ராம். அப்புறம் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ், எர்த்வார்ம் காஸ்ட், நேம் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃப்ளாட்வார்ம், காக்ரோச், ஃபிஷ் அண்ட் கேட், கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், tabulate the function of brain lobes, write the different type of salivary glands, name the disorder caused due to the hyposecretion of a parathyroid hormone and write its symptoms. இந்த கொஷனுக்கான ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிடிஎஃப் லிங்க்கு ஒவ்வொரு இயர் போட்டு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் லிங்கை தொட்டு நீங்கள் இந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து புக்கில் தேடி படிக்கணும்னு இல்லை, அதில் படித்தாலே போதுமானதாக இருக்கும். டீட்டெயில் கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். 2 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருவாங்க. அதனால் அந்த ஆன்சர் கீயை பயன்படுத்திக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ தான். ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான். நம்ம இந்த 2 கொஷின் பேப்பர் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டயக்ராமேட்டிக் கொஷின் ஒன்று கன்ஃபார்ம் கேட்டுடுறாங்க 3 மார்க்கில். அதனால் பாட்னிலையும் சரி ஜுவாலஜிலையும் சரி முக்கியமான டயக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி பாருங்கள். Some epithelial cells are pseudo-straticide. What does this mean? Economic importance of lac insect. Aquarius humans maintains the intraocular pressure. Justify. 5 mark பொறுத்த வரைக்கும் origin and conduction of heartbeat. What are the various classical taxonomical tools explain. List of the various functions of skeletal system. அப்புறம் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீரியான்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. 2 primary functions ஆஃப் ஸ்டெம் கேட்டிருக்காங்க. ஓப்பன் வஸ்குலர் பண்டலோட டயக்ராம் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் கிளாஸிஃபைட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். பேராமீட்டர் விச் கண்ட்ரோல் வாட்டர் பொட்டன்ஷியல். இது இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏற்கனவே ஒரு கொஷின் பேப்பர்லேயே பார்த்தோம். ஆப்பிக்கல் டாமினன்ஸ், இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோசியா, இம்பார்ட்டன்ட் கொஷின். 3 டைப்ஸ் ஆஃப் டெக்னாமிக் கிளாஸிஃபிகேஷன், இதுவும் நம்ம பார்த்துருப்போம். 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், சாப்வுட் அண்ட் ஹார்ட்வுட்டுக்கான டிஃப்ரென்ஸு. சயாத்தியம் இன்ஃப்ளோரன்சஸோட நீட் டயக்ராம் அது பார்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் சைட்டோகின்ஸு, சிஸ்டமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குளுக்கோலைசிஸ், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பிளான்ட் செல் அண்ட் எக்ஸ்பிளைன் பார்ட்ஸ். அப்புறம் டூ யூ திங்க் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் யூனிக் ஃபார் ஆல்கி. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். அப்புறம் பார்ட் 2 ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின்னா ஜைகோலம் அண்ட் என்ட்ரோகோலம் கேட்டிருக்காங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட் ஆஃப் ஃப்ராக், பெக்குலியர் கேரக்டர்ஸ் ஆஃப் டக் கேட்டிருக்காங்க. ரோல்ஸ் ஆஃப் சார்லஸ் டார்வின் இன் ரிலேஷன் டு கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் WBC கேட்டிருக்காங்க. கமெண்ட் ஆன் ஹோமோஸ்டாட்டிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக் இம்பார்ட்டன்ட். எல்எஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னியோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வரைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் தைமஸ் கிளாண்ட் ஆக்ட் அஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆஸ் வெல் அஸ் லிம்ப்ளாய்டு ஆர்கன், கிவ் ரீசன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஷின் புக்கில் தான் இருக்குது. ஆனால் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெரக்டாக இருக்கும். புக்கு உள்ளே இருந்தே க்ரியேட்டிவாக எடுப்பாங்க. ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர், அப்பாட்டிட், பைல் சிக்ரேஷன். டிஸ்கிரைப் த வேரியஸ் டெக்னிக்ஸ் அடாப்டட் இன் கேட்டில் ப்ரீடிங். மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் இன் ஹியூமன் கேட்டிருக்காங்க. அப்புறம் 3 ஃபண்டமெண்டல் டிஸ்டிங்க்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கொரடேட்ஸ் வித் ஏ நீட் லேபிள்டு டயக்ராம், அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் 4th கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரா அண்ட் லேபிள்டு பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன் ஆஃப் ரூட் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சயமெஸ்டா, இந்த 11th கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் பார்ட். டைலோசிஸ்னால் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் வெர்னலைசேஷன்னா இம்பார்ட்டண்ட்டு. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கொஷினும் ஒவ்வொரு கொஷினாக படிங்க, சரிங்களா? ஒவ்வொரு கொஷினாக ஒரு டைம் படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கொஷினாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நீங்கள் பயாலஜிலாம் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்க. ஏன்னா கதை மாரி தான் இருக்கும். ஜுவாலஜிலாம் போனீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு 5 லெசன் தான் படிக்கிற மாதிரி இருக்குங்காட்டி அடுத்த லெசன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கதை மாரியும் போகும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயந்தான், நீங்கள் அதை தான் மறுபடியும் படிக்க போகிறீங்க. கொஞ்சம் ஒவ்வொரு கொஷினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம்ஸ் வந்து கொஞ்சம் படிக்க முடியாத மாரி இருக்கும் பாட்னியில் அண்ட் ஜுவாலஜியில். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் அந்த வேர்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த கொஷின்லேயே. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த மாதிரி வேர்டெலாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் 2020 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா புக்கு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாம், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எழுதின எக்ஸாம் இது.
2 fluoride characteristic of Silitoria tenacia, parameter which control water potential. இது பார்த்தீங்கன்னா 3 கொஷின் பேப்பர் கிட்ட பார்த்தாச்சு. பிளாஸ்டிசிட்டி, அப்புறம் லிச்சன்ஸு, இது பிளெக்டோஸ்டீலும் பார்த்துட்டோம். அப்புறம் ஃப்ளோரைட் டைக்ராம். அப்போ நம்ம இந்த கொஷின் பேப்பரை வச்சு நம்ம என்ன அனலைஸ் பண்ணலான்னா, கன்ஃபார்ம் 2 மார்க்கில் 3 மார்க்கில் டைக்ராம் கொஷினே கன்ஃபார்ம் கேட்டுடுறாங்க. அது பாட்னியாக இருக்கட்டும், ஜுவாலஜியாக இருக்கட்டும், டைக்ராம் கொஷினு கன்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பார்த்துக்கோங்க. பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் டிஃப்ரென்ஸு, ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, டிஸ்டிங்விஷ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மொனிரா, மைட்டோசிஸ், மியோசிஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இன்செஸ்டிவரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் என்ஜியோஸ்பார்ம், ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஜிபர்லின். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்குது. ஜிபர்லின் லாஸ்ட்டு லெசனாக இருக்கும், லாஸ்ட்டுக்கு முன்னாடி லெசனாக இருக்கும். ஜிபர்லின்ஸ் இருக்குது, சைட்டோகைனின்ஸ் இருக்குது. இருக்கிற எல்லா ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்டும் படிச்சிருங்க. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, why do we call Carolus Linnaeus as the father of modern taxonomy ன்னு கேட்டிருக்காங்க. classify the earthworm based on the ecological strategies with example பார்த்துக்கோங்க. in which part of the digestive system absorption following substance take place, water, some minerals and certain drugs, simple sugar and alcohol. what is stroke volume relation with cardiac output கேட்டிருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட்னா என்ன, ஏன் அதை அப்படி அடைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. நியூப்டல் ஃபைட் அண்ட் ஸ்வார்மிங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் சைக்கோலமைட்ஸ், என்ட்ரோகோலமைட்ஸ், இந்த கொஷின் கூட ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் பிஎம்ஐ கண்டுபிடிக்கிற ஒரு சம் இருக்குது. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சம்மு தான், இந்த 16th சம்மில் பிஎம்ஐ கண்டுபிடிக்கிறது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, எபித்தீலியம்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸு. அப்புறம் என் பர்சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் த வெரி லோ பிளட் ப்ரெஷர், பாசிங் நோ யூரின், ஒய், வாட் சஜஷன் வுட் யூ ஆஃபர். நம்ம பாட்னி ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ், அதனால தான் இந்த கொஷின் பேப்பரை உங்களை நல்லா பார்க்க சொன்னேன். இதில் இருக்கிறத படிங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை படித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறதையும் தெளிவாக படிச்சிருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைமை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி படிக்க பாருங்கள். பயாலஜியில் பாட்டனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்சைடு கொஷின்ஸ் வரலாம், மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஆனால் பாட்டனியே கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் கீ எழுதணும், எப்படிலாம் ஆன்சர் பண்ணால் மார்க் போடுவாங்கன்னு போகிறேன். ப்ளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்.